வணக்கம் ஹாய் மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், போன ஹலோ வீடியோல கைஸ். தான் டிசி பத்தி பேசணும். இப்போ இந்த வீடியோல வந்து பிபிகேஎஸ் பத்தி பேசலாம்னு இருக்கோம். ஏன்னா கப்படிக்காத ரெண்டு டீம் பத்தி தான் பேசி ஆகணும்னு ஒத்த கால நிக்கிறானுங்க. சோ 18 வருஷம் பிபிகேஎஸ் பத்தி ஆரம்பிப்போம். கன்னிசாமிலாம் கடந்துட்டானுங்க அவனுங்க. இல்ல ஆனா லாஸ்ட் இயர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க பிபிகேஎஸ். சிபிகே. ஆமா ஆமா அது வந்து சோ ரெண்டு பேருக்கு கிரெடிட் ஆப்ஷன் எப்படி நடந்தது பொதுவா ஃபர்ஸ்ட் பேசுங்க. உங்களுக்கு என்ன தோணுது? ரெண்டு பேரும் கிரெடிட் கொடுத்தாங்க. ஒண்ணு ஸ்ரேயா சேரு, இன்னொன்னு ரிக்கி பாண்டிங். விக்கி பாண்டிங்க. ஓகே ஓகே. அவன் தான்டா கோச்சு. இல்ல அதான் ஓகே ஓகே. யோசிச்சேன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஓரளவுக்கு டீம் இழுத்துட்டு வந்துட்டாங்க எல்லாம் ஃபைனல் வரைக்கும். அது பிரச்சனை இல்ல, ஜெயிச்சிடணும்ல. அது ரெண்டு, அதாவது ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. நான் சொல்றேன். இப்ப நீ சொல்லு. இப்ப பிபி இல்ல அத பத்தி எல்லாம் கிடையாது. நான் இந்த டீல வந்து ஒரு அனலைஸ் பண்ணி கரெக்டா சொல்றேன் பிபிகேஎஸ் பத்தி. அது பிபிகேஎஸ் தான் இந்த ஆப்ஷன்ல வந்து மினிமல் ரோல் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பெருசா ரிலீஸும் பண்ணல, பெருசா ஃபண்ட்ஸும் இல்ல, யாரும் இது பண்றதா தேவையில்லை. லாஸ்ட் டைம் ஒரு நல்ல டீம் வச்சுட்டு இருந்தானுங்க. சோ அதுல இருந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் அவன் பண்ணிருக்கானுங்க. இந்த வாட்டி அவனுக்கு எடுத்த பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா பென் டுவார்சஸ், கூப்பர் கானோலி, விஷால் நிஷத் ஒரு பிளேயர், அப்புறம் பிரவீன் டூபே. ஆமா கூப்பர் கானோலி. அதான் ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம். அதான் சொல்ல முடியும். அதுக்கு நாங்க அவன் பேரை மாத்த முடியும். அதுதான் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க 4 பேருமே 11ல ஆடுவாங்கன்னு டவுட்டா தான் இருக்கு. 4 பேருமே ரிக்கி பாண்டிங்கோட கனெக்ஷன் இருக்கு, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. 4 பேர் இல்ல, 2 பேர் தான். 2 பேர் தான். ஓகே ஓகே. அதுதான் அது. ஆனா பெருசா 11 எல்லாம் சேஞ்ச் இருக்காது. லாஸ்ட் டைம் என்ன ஆடினாங்களோ அதே தான் ஆடுவாங்க. இந்த நேர்ல அதே தான் பார்த்தாலே கொஞ்சம் ஏன்னா 1 இயர் ரொம்ப பேடா இருக்கு அவனுக்கு. எங்கேயுமே படல. விஜயாசாரே படல, சையத் முச்சக்கலில் படல, எமர்ஜிங் டிராஃபில சுத்தமா படல, திணறனா. இவனுக்கு ஏதோ ஜண்டா போட்டு அமுச்சு விட்டானுங்கடா எம்ஐல. அதான் அவன் திருப்பி எம்ஐக்கு வந்தா ஃபார்ம் வந்துரும். அதான் ஒண்ணு சிஎஸ்கேக்கு முட்டணும் இல்ல எம்ஐ அடிக்கணும். இதுதான் இல்ல போன வருஷம் கூட பெருசா அடிக்கலடா பிபிகேஎஸ்க்கு. ரோஹித் சர்மா கீழ வந்து அடிச்சுடுவான்டா. அதான்டா பிரச்சனை. சேவ் செய்யறல சரி. இது பிபிகேஎஸ் பத்தின இது வீடியோ. இது பிபிகேஎஸ் பத்தி பேசுங்க. சிஎஸ்கே எம்ஐ முட்டு அங்க பாத்துக்கலாம். எல்லாரும் ஒரே ஓபனர் தான், எவனும் மாத்த போறது இல்ல. முதுகுல குத்திட்டான். அவன் ஜஸ்டின் லேங்கர்ட்ட போயிட்டு பழகிட்டு அங்க போயிட்டான், எல்எஸ்ஜிக்கு போயிட்டான். கல்யாணம் ஆக போது எனக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டு அங்க போயிட்டான். சரி, அவன் போனது இவனுக்கு நல்லதான். போன வருஷம் பெருசா ஒண்ணும் இல்ல. ஒரு திடீர்னு அடிப்பான்டா. திடீர்னு 2 மேட்ச் நல்லாவே ஆனா 16க்கு 2 வந்து ரொம்ப கம்மி இல்ல. 16 மேட்ச் ஆடல நினைக்கிறான். 10 கூட ஆடி இருக்க மாட்டான்டா போன வாட்டி. அவன் எல்லா மேட்சும் ஆடல, ஆடி இருக்க மாட்டான். பின்னாடிதான் அவன் ஆட ஆரம்பிச்சாங்க நடுவுல. சரி, அதை விடுங்க. ஓபனர்ஸ் எப்படி இவங்க தான் ஆடுவாங்க. பிரியான் சாரியா, மாஸ் ஓபனிங் பேட்ஸ்மேன் இருக்கு. 2 சின்ன பசங்களை வச்சு நீங்க அப்படியே தப்பிக்க கூடாது. நேல் வதேரா சொன்ன மாதிரிதான் பிரியான் சாரியாவும் பெருசா அடிக்கல அதுக்கப்புறம். ஆனா ஐபிஎல் வந்து ஆடிடுறானுங்க. திரும்ப பேட்டை விட்டுருவாங்க. எந்த டோர்னமெண்ட்லயும் பிரியான் சாரியாக்கும் பேட்ல பல்ல. எல்லா டோர்னமெண்ட்டும் பிளாட் ட்ராக் கொடுக்கறது ஐபிஎல் மாதிரி. ஐபிஎல் தான் பிளாட் ட்ராக் கொடுக்குறாங்க, எல்லாரும் அடிக்கிறானுங்க. சோ ஆனா பிரியன் சாருக்கு ஐபிஎல் பற்றும். ஏன்னா பிரம்சிங்கர் அன்னைக்கு எப்படி படும், அவன் எல்லா மேட்சும் குடுத்து தான் போவான். கரெக்ட். இப்ப ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. போன வாட்டி நம்பர் 3ல இங்கிலீஷ் ஆர் ஸ்ரேயாஸ் ஐயர் மாறி மாறி ஆடிட்டு இருந்தாங்க. இப்ப இங்கிலீஷ் பெர்மனண்டா ஸ்ரேயாஸ் ஐயர் ஆடுவான்னு நினைக்கிறேன். நான் ஏன் சொல்றேன்னா, வேர்ல்டு கப் இந்த இந்தியா டீம்ல வந்து சூரியகுமார் யாதவுக்கு 34 வயசு ஆயிடுச்சு ஆல்ரெடி. இப்ப அடுத்து அவன் சக்சஸ் தேடுவானு கண்டிப்பா. அப்படி பார்க்கும்போது ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு நல்ல ஒரு இதுவாவே இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கும் ஐ எம் அகைன்ஸ்ட் தட் மூவ் தான். ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டனா இருக்குல்ல, எனக்கு வந்து ருத்ராஜ் கேக்வாட் தான் ஆகணும்.
ஃபர்ஸ்ட் 11லயே ஆட மாட்டாங்கடா இருக்கிறாங்க. கேப்டன் கேக்குறாங்கல்ல. 15 அதான்டா. அவன் இப்போ ஏன்னா வந்து கம்பீர் T20 ல சேர்க்க மாட்டாங்க. T20ல அவன் 40 ஆவரேஜ் வச்சிருக்கான். 45 கில்ல ஆடுறீங்க, நீங்க ருத்ராஜ் ஆட மாட்டீங்களா? சார் ருத்ராஜ் அவனே உட்கார வச்சிருக்கானுங்க. தம்பி அங்க வேர்ல்ட் கப் ஃபைனல்ல 150 எஸ்ட் உட்கார்ந்து இருக்கான். அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல அடி அடி அடின்னு. இவனா வைபவா? அவன் எல்லா மேட்சும் அடிக்கிறான். அவனெல்லாம் ஃபாஸ்ட் ட்ராக் ஆனா அவ்வளவு சீக்கிரம் அவனை கொண்டு வர மாட்டான்னு நினைக்கிறேன். 40 ஆவரேஜ்ல வானான்றான் இப்போ கௌதம் கம்பீர். எனக்கு 40 எல்லாம். ஆனா இப்போ அவங்க ரெண்டு பேரோட ஒரு இது நல்லா இருக்குடா, பாண்டிங்கும். கம்பீரும் ருத்ராஜும் இந்த நியூசிலாந்து சீரிஸ்க்கு அப்புறம். நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்காவா சாவடிக்கிறானே. விட மாட்டேன். இங்க வாடா, திருப்பி இங்க வாடா. PBKS அதுதான் நம்பர் 3 சேஸ் ஆடுவான்றீங்க நீங்க அப்போ. ஆமா. வெங்கட் நீ அதான் சொல்றியா? நம்பர் 4ல வந்து நான் நம்பர் 3ல வந்து மிட்சோன் ஆடுவானா. எனக்கு மிச்சம் ஆடுவாங்கன்னு தோணுது. நம்பர் 3 மிட்சோன் அதான் 618 பயங்கரமா இருக்கு. சோ அவன ஆடிடுவாங்க அவன. அப்ளஸ் அவன் ஏன்னா போன வாட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, போன சீசன் ஒரு மேட்ச் ட்ரை பண்ணாங்க நம்பர் 3ல அவன. ஆனா அடிக்கல அந்த மேட்ச். அவன் ஆடலையே. ஒரு மேட்ச் நம்பர் 3ல தான் போயிட்டான்டா. பாக்கலடா, பார்த்தேன். அவன் ஆஸ்திரேலியாக்குமே மிடில் ஆர்டர்லயும் ஆடி இருக்கான். ஆஸ்திரேலியால 6 அவன் ஆடிட்டு இருக்கான் இப்போ. ஏன்னா மேல இடத்துல கீழ ஆடுறான். ஆனா அவன் அந்த இடத்துலதான் அவனுக்கு நல்லா படும். மேல இருக்கிறது வரேன். ஆஸ்திரேலியா டீம்ல கீழ ஆடுறான், அங்க பாண்டிங் தான் கோச், இங்க PBKSல. எப்படி பார்த்தாலும் அவன் அங்க ஒரு இது பண்றது, இங்க PBKSல. சரி, ஆஸ்திரேலியா டீம்ல ஆடுறதுக்கும் பாயிண்டிங் இங்க கோச் ஆடுறதுக்கும் என்ன ஆஸ்திரேலியா டீமுக்கு கீழ ஆடுறல அப்படி சொல்றேன் நானு. 14 மேட்ச் கீழ ஆடுறதுக்கு உனக்கு சான்ஸ் தானே உனக்கு, அத சொல்றான். இங்க போன வருஷம் சஷாங்க் சிங் மோர் தென் எனிதிங் அவன் பெர்ஃபார்ம் பண்ணான். அவன் ஸ்கின்ன தாண்டி அவன் தான் பினிஷரா இருப்பான் கண்டிப்பா. யானுக்கும் நல்லா பட்டது போன வாட்டி. அவன் போன சீசனுக்கும் இந்த சீசனுக்குமே எங்கேயோ க்ரோ ஆயிட்டான். இருக்கான். நீ கீழே மிச்சம் நானுமான்னு எனக்கு தெரியல. அதான் டவுட்டா இருக்கு. ஸ்டைனிஸ் ஆடுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டைனிஸ் எல்லாம் ஆடுவானுங்க. இல்ல ஏதோ பவுலிங் ஆப்ஷன் வேற இருக்கலாம். இந்த வாட்டி எனக்கு ஏதோ கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னு தோணுது. ஆட மாட்டாங்கன்னு. ஸ்டைனிஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஈஸியா ஸ்டைனிஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீ அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணலனா தூக்குவாங்கன்றது செகண்டரி. ஆனா ஸ்டைனிஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா. எனக்கு என்னவோ மிச்சோன் 3 ஆடிட்டு ஸ்ரேயாஸ் ஐயர் 4 ஆடுவாங்கன்னு தோணுது. அதான் எனக்கும் தோணுது. அதான் ஏன்னா நீ இப்ப ஸ்ரேயாஸ் ஐயர் 4 ஆடிட்டு 3 ஆடிட்டு வெச்சுக்கோங்க, நம்பர் 4 ஆட ஸ்டைனிஸ் 2 ஆடி நம்பர் 4 ஆட தோணுது. விட்டுட்டு அசத்துல சர்ஃப்ராஸோட தம்பி ஆடப்பாங்கடா. இவன் வர்த்தன்டா டேய். முஷீர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். முஷீர்லாம் ஆட மாட்டான். முஷீர்லாம் ஆட மாட்டான். முஷீர் நல்ல பிளேயர் தான். அவன் நல்ல பிளேயர் தான். அந்த இடத்துல ஆட மாட்டாங்கடா. ஆடுற அளவுக்குலாம் ஆட மாட்டான் ஸ்டார்டிங்ல. இது இந்த சீசன் ஃபுல்லா ஒரு மேட்ச் அவனுக்கு கிடைச்சா இருக்கு. எனக்கு என்னவோ ஆனா இவங்க வதேரா வச்சு ஆடுவாங்களோன்னு தோணுது. நேல் வதேரா வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது. எனக்கு தோணுச்சு. ஆனா மாத்திடுவாங்க மிடில்ல. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு பரல. மேபி ஐபிஎல்ல பண்ணலாம். யார் எதிர்பார்த்தா ஐபிஎல்ல அப்படி பாத்தீங்கன்னா மிச்சம் ஆடவானா. மேபி நீ அப்படி யோசிச்சனா சேஸ் 3 ஆடிட்டு நேல் வதேரா 4 அடிக்கலாம். 4 ஆடிட்டு 5 அக்வர்ட்ல ஓவர் பாய் வச்சிட்டு 5 6 7 மேபி 5 6 7 எனிவே ஸ்டைனிஸ் சங்க் யானு ஆடுவாங்க கீழ. ஆனா அர்ஷதீப் இருக்கான் பாரு. அதுக்கு நீ லாக்கி ஃபர்கூசன் அடிக்கலாம். அதான் மார்க்கோ தான் 2 பேர் இருக்காங்க பவர் பிளே. அவங்களுக்கு அர்ஷதீப் இருக்கான். நீ எங்க பவர் பிளேல போட போற அவன வச்சு? அதான் உமர் போட முடியாது பவர் பிளேல. கரெக்ட். லாக்கி ஃபர்கூசன் அடிக்கலாம். அதுக்கு லாக்கி ஃபர்கூசனா ஆமா. ஒரு மேட்ச் சம்மாடி வாங்கிட்டான்னு ரொம்ப பேசாதீங்க. ஒரு டீசன்ட்டாவே போட்டான் அந்த வேர்ல்ட் கப்ல. அந்த மேட்ச் அவனுக்கு ரொம்ப டாக்டிக்கலா ஓகேதான். யாராவது ஆடுவானுங்க, என்ன ஆட பண்ண போவாங்கன்னு தெரியல. ஆனா ஸ்டைனிஸ் மார்க்கோ யாக்சன் கண்டிப்பா ஆட போறாங்க. ஆனா மிச்சம் அவனுக்கு எங்கேயோ சான்ஸ் கொடுப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. அவன் கொஞ்சம் நம்பர் 3 ஆட வைக்கலாம். 3 கஷ்டம்டா. 3 ஆட மாட்டாங்க. 3 சேஸ் ஆடுவாங்க. சேஸ் பொறுத்து மிடில்ல எங்க இடம் இருக்காது அவனுக்கு. மிடில்ல வாய்ப்பு இல்ல. சேஸ் 3 தான் டிசைட் பண்ணிட்டானா நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. சோ அதுக்கு அப்புறம் மிடில்ல திருப்பி
மிச்சம் மிடில் ஆடுறதுக்கு வேற யாராவது ட்ரை பண்ணலாம்னு யோசிப்பாங்களோ என்னவோ. ஓகே ஓகே. கூப்பர் கான்லி கூட நல்ல ஆப்ஷன் தான், சும்மா ட்ரை பண்ணலாம். நீங்க சூப்பர் கிடையாது, மிச்சோனே பண்ணானா வேர்ல்ட் கப் ஆடல. சூப்பர் கான்லயும் ஒரு ஆல்ரவுண்டரும் கிடையாது, பேட்டரும் கிடையாது, பவுலரும் கிடையாது, சும்மா பிளேயர் அவன். அவ்வளவுதான். 10 T20ல 20 ரன் எடுத்திருக்காங்க. அதுக்கு மிச்சோனே அடிக்கலாம். ஆல்ரவுண்டரா உங்களுக்கு நம்பர் கூட 4 அடிக்கலாம். அதான் சூப்பர் கான்லி ஆடுறதுக்கு வேற யாராவனா இருந்து பாத்தீங்கன்னா 5, 6, 7 ஸ்னைனிஸ் சஷாங்க் யான்சன் தான் எப்படியும். ஆமா. சோ அது எல்லாம் ஒண்ணுதான். ஆனா போன வருஷம் யூஸ் பண்ண மாதிரி இல்லாம கொஞ்சம் அர்ப்ரீத் பேரா நல்லா யூஸ் பண்ணலாம் இந்த வருஷம். அர்ப்ரீத் பேரா கண்டிப்பா. அர்ப்ரீத் பேரா ஆமாமா, நான் ரொம்ப யூஸ் பண்ணவே இல்லை அவனால. பிராட் பேட்டிங் கொஞ்சம் ஆடுவான். சோ அர்ப்ரீத் பேரா பேட்டிங் போறதுக்கு அவருக்கு இந்தியன் பார்ட்னர் யாருங்க? வைசாக் விஜயகுமார். வைசாக் விஜயகுமாரா? யாஷ் தாக்கூர் கூட இருக்கான். யாஷ் தாக்கூர் நல்ல டொமஸ்டிக் சீசன், நிஜமாவே நல்லா தான் போட்டான். யாக்கர்லாம் நல்லாவே நெயில் பண்றான். ட்ரை பண்ணலாம் மேபி. ஆனா எனக்கு தெரிஞ்சு வைசாக் விஜயகுமார் தான் ஆரம்பிப்பாங்களான்னு தோணுது. ஆமா, ஏன்னா அவன் வந்து ஆர்சிபில வேற கொஞ்சம் வச்சிருந்தான். லாக்கி ஃபர்கூசன் வானானா. ஏன்னா எனிவே ஹர்ஷ்தீப் யாரும் இருக்காங்க. வந்து ஒரு மேட்ச் பயங்கரமா நிப்பாட்டினால வைசாக் விஜயகுமார் போன மேட்ச் அப்படியே நிறுத்திட்டான். நல்லா ரன் பண்ணிட்டு இந்த மேட்ச். அவங்க லாக்கி ஆடலனா இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் பாப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஃபாரின் ஆடணும் அவசியம் இல்ல. போன வருஷமே 3 ஃபாரினர் வச்சுதான் ஆடினாங்களே நிறைய மேட்ச் இந்தியன் பிளேயர்ஸ் வச்சு. சோ மெயினா ஸ்டாயினிஸ் யான்சன் 100% ஆடுவாங்க. அவங்க அப்படி இல்லைன்னா அவங்க மீதி பவுலர்ஸ் வச்சு கூட நார்மல் இந்தியன் பிளேயர்ஸ் வச்சு கூட ஆடிக்கலாம். ஒமர்சாய் ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ, மிச்சம் ஆடலன்னா ஒமர்சாய் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்ல ஒமர்சாய் கண்டிப்பா ஆடுவான்டா. ஒமர்சாய் ஆடட்டும், அவனை பவுலிங் கூட போட வைக்காதீங்க. பேட்ஸ்மேன் ஆடிட்டோம். பேட்ஸ்மேன் ஆடட்டும். பவர் பிளே யான்சனும் ஹர்ஷ்தீப்பும் இருக்காங்கடா. எதுக்குடா பவர் பிளே போட முடியாது அவனால? ஒரு ஓவர் வேணா அந்த பிரார் போட வைக்கலாம். ஒரு ஓவர் அவன் பிரார் கண்டிப்பா ஒரு ஓவர் போடுவான் எப்படியும். அது இல்லாம நீ இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் எப்படியும் ஆடுவீங்க. லாக்கி ஃபர்கூசன் ஆடலனா சப்போஸ் வைசாக் விஜயகுமார் இல்ல யாஷ் தாக்கூர் ஒரு ஓவர் போடலாம். சோ எல்லாத்தையும் பத்தி பேசிட்டீங்க, யுசியை பத்தி பேசலையே. யாரு? யுசி சஹல். கான்ட்ரோவர்சியா பேசவா எப்படி? நீ எப்படி வேணா பேசுறா. நீ பேசினாலே கான்ட்ரோவர்சியா தான் இருக்கும். அதான் இப்ப எப்படி அது அவர் வந்து அந்த 3வது ஒருத்தர் கூட இருக்காரா இல்லையா? அவரு பிபிகேஎஸ் எப்படி இருப்பாரு அத பேசுறா. அவன் எங்கடா விளையாடுறதே இல்ல, மேட்சே விளையாடுறது இல்லடா. அவன் ஜாலியா போஸ்ட் போட்டு சுத்தி தான் இருக்கான், ஊதா சுத்திட்டு இருக்கான். பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா ஒரு நியூஸே வரது இல்ல. அதுதான் விளையாடுறத விட்டுட்டு மத்ததெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் 30 வயசு இருக்குமா? ஆமா பாடினா. அதுக்கப்புறம் தான் இந்த டிவோர்ஸ் கேஸ் அப்படி இப்படின்னு போயிடுச்சு. அப்படி இங்க எப்படியும் அவன் ஸ்டார்ட் பண்ணதான் போறான். நான் கொஞ்சம் அடி வாங்குவான். நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்பின்னர்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. அந்த டீம்ல நீ எடுத்து பார்த்தனா ஒருத்தன் கூட கண்டெயின் பண்ணுவான்னு நம்பிக்கை வராது. ஹர்ஷதீப் வைடியில கொடுத்துருவான் 10 ரன்னு. சகாலும் ரன்னு கொடுத்து நான் வந்து ஒருத்தர் பேசணும்டா. அது விஷால் நிஷத்னு ஒரு சின்ன பையன், ஒரு 20 years old ஒரு யங்ஸ்டர் வந்து இருக்காங்க. மும்பை நடுவுல கூட ஒரு யாரு விஷால் நிஷத். இதுவா பவுலர், நெட் பவுலர் இருப்பான் விஷால் நிஷத். யாரா அது? புதுசா விஷால் நிஷத் ஒரு லெக் பிரேக் பவுலர். அவன் 20 years old தான். இப்ப இந்த யூபி லீக்ஸ் எல்லாம் விளையாடி இருக்காரு. நல்லாவே போடுறான். ஃபிளிப்பர் வச்சு நல்லா மூவ் பண்றான். லெக் ஸ்பின்னர் தான், பட் மோஸ்டா ஃபிளிப்பர் தான் போடுறாரு. சோ ஒரு நல்ல ஒரு அடிஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் வந்து சகலுக்கு ஒரு பேக்கப்பா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பிரவீன் துபே வேற இருக்கான். போன வருஷம் அடி வாங்க மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு பிரவீன் துபே அடி வாங்குவான். அடிதானே வாங்குவான். அதுதான் என்னன்னா அடிதான் வாங்க போறான். நீ சொன்ன மாதிரி மேபி பிபிகேஎஸ் வேற இந்தியன் பிளேயர்ஸ்க்கு அவங்க சான்ஸ் கொடுப்பானுங்க.
எங்கேயாவது நடுவுல அதுதான் சொல்றேன். ஸ்டார்டிங் ஆனா ஆட மாட்டாங்க. ஸ்டார்டிங் இதான் ஆடுவாங்க எப்படியும். பேக்கப் தான் Right சொல்றேன். போய் சும்மா போன ஏதாவது match போன நடுவுல வாட்டி ஒரு மேட்ச் நல்லாவே போட்டான் வேற. எனக்கு ரொம்ப நாள் தெரிஞ்சு domestic நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். மேபி ஓகே ஓகே நான் பார்த்தேன். பேக்கப் தான் அவரும் எனக்கு தெரிஞ்சு பெருசா எல்லாம் backup ஃபர்ஸ்ட் எல்லாம் சான்ஸ் கொடுத்துட மாட்டான். ஆமா ஆமா ஃபர்ஸ்டே சான்ஸ் கொடுத்துட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. மோஸ்டா லாஸ்ட் டைம் அவன ஃபைனல்ஸ்ல இருந்து 1 or 2 சேஞ்சஸ் இருக்கும் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. பெருசாலாம் சேஞ்சஸ் இருக்காது. விஷ்ணு வினோதும் பேட் ஆப்ஷன் இல்ல. மேலையா ஃபுல்லா டொமஸ்டிக்ல நல்லா தான் ஆடிட்டு இருக்கான். அதான் அவனுக்கு corruption மேட்சிங் பேக் மிடில் ஆர்டர்ல நேல் வதேரா ஸ்பாட்ல சொல்றேன் நான். அங்க ஆட மாட்டாங்க. ஸ்டார்டிங் அவன ஆட மாட்டாங்க. ஆப்ஷன் ஓகே மேபி லைக் பேக்கப் மாதிரி. ஓகே போக போக ஓகே ஓகே இல்ல இப்ப முன்ன விட அக்ரெசிவா ஆடுறான். மும்பைல ஆடும்போது சும்மா 2 மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க. ஆனா இப்ப நிஜமாவே டொமஸ்டிக்ல நல்லா அக்ரெசிவாவே ஆடுறான். ஆமா கேரளா ஓகே ஓகே. அவ்வளவுதான் பிபிகேஸ் பத்தி பேசுறது ஒண்ணும் இல்ல. இந்த டீம் என்ன திரும்ப பிளே சொன்ன மாதிரி பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா போன வருஷம் இதே டீம் தான். இந்த டீம் வச்சு ஃபைனல் வரைக்கும் போனாங்க. போன வருஷம் வந்து ஒரு இது இருந்ததுடா, என்ன சொல்றது, நம்ம பண்ணி காமிக்கணும். சசாங் சிங் வேற முன்னாடி சொல்லுவான் இன்டர்வியூல வேற, இந்த வாட்டி நான் டாப் 2ல இருப்போம் அது மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா சசாங் சிங் போன வாட்டி அவன் எதுல வேணா எழுதி வச்சுக்கலாம் அந்த மாதிரி சீசன். நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த வாட்டி பிரப் சிம்ரனுக்கும் நல்லா பட்டுது போன வாட்டி. போன சீசன் அவங்களோட சக்சஸே இதுக்கு தான்டா, ஓபனர்ஸ் தான்டா அவங்க போன சீசன் சக்சஸ். சோ பட் இந்த வாட்டி வர டீம்ஸ் எல்லாருமே அதை படிச்சுட்டு வந்துருவாங்க. என்ன வீக்னஸ் என்ன ஒன் சீசன் ஈஸியா 3 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டான். அதான் அதுதான் பிரச்சனை. அதான் சிஎஸ்கேவோட ஒரு செஞ்சுரி அடிப்பான். ஆமா தனியா ஜெயிச்சு கொடுத்துட்டான். யாரோ ஒருத்தர் அடிச்சிருக்காங்க. தம்பி அப்படிதான் பேசக்கூடாது, அப்படிதான் பேசக்கூடாது. இங்க வந்து பெரிய விஷயமான்னு கேக்குறியா? கரெக்ட் தான். அதுவும் அப்படிதான் பேசக்கூடாது. இங்க வந்து லைவ்ல இருக்கோம் நம்ம. அதான் பிளே ஆஃப் வாய்ப்பே இல்லை இந்த டீம்லாம். மேபி டாப் பாட்டம் 3 பாட்டம் 4. நானும் நோ பிளே ஆஃப் தான். சோ போன வருஷம் ஃபைனல் போன டீம் பெரிய சேஞ்சே இல்ல. எப்படியும் அதே டீம் தான் ஆட போறாங்க. ஆனா எல்லாரும் வந்து நோ பிளே ஆப்ஸ்ன்ற ஆப்ஷன் தான் இங்க பெருசா தெரியும். அதான் நீ சொல்லு, நீ என்ன சொல்ற யோகேஷ்? எனக்கும் பிளே ஆஃப் போக நம்பிக்கை இல்ல. நான் நம்பல, அப்படி சொல்றேன். போன வருஷமும் நான் நம்பல, இந்த டீம் அடிக்கோட நம்பல. ஃபைனல் வரைக்கும் போயிருக்கு, அப்படி சொல்றேன். ஓகே ஓகே. பெரிய சேஞ்சே இல்ல. போன சீசன் வந்து மத்த டீம்ல நிறைய வீக்னஸா இருந்ததுடா. ஆனா இந்த சீசன் வந்து மத்த டீம்ஸ் எல்லாம் வீக்னஸ் வேற ஃபில் பண்ணிருக்காங்க. சோ மத்த டீம்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி பிளே ஆஃப் போறதுக்கு. சிஎஸ்கே கூச்சப்படாம சொல்றா, கூச்சப்படாம அந்த டீம் பேர் சொல்லிடு, பரவாயில்ல. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஐயோ இந்த டீம்ல இருந்து எதுவும் எடுத்துட்டு வரலையா? சிஎஸ்கே வந்துதான் இவங்க ஃபார்முக்கு வந்தாங்க, இல்ல இவங்க விட்டனால தான் சிஎஸ்கே எங்க ரேஞ்சில் இல்லடா அவங்க. ஓ ஃபைனல் வந்துட்டாங்க, அதனால உங்க ரேஞ்சில் இல்லையோ? இல்ல நாங்க 5 கப் மேல இருக்கோமா, கீழே பார்த்தா தெரியல அவனுக்கு, இல்லவே இல்ல அவனுங்க. அது ஒரு வாட்டி, அது ஒரு வாட்டி அவனுக்கு 10 படி தான் ஏறி இருக்காங்க, நாங்க 60 படி ஏறிட்டோம். ஓகே வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? 11 நிறைய வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? நீங்க பிரியான்ஸ் ஆரியா தான். சோ ஸ்ரேயாஸ் ஐயர் 3 இவங்க இப்ப சொல்றது பார்த்தா, அப்படி பார்த்தா நேல் வதேரா ஸ்டார்ட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு 4ல. நேல் வதேரா, சசாங் சிங், ஸ்டாய்னிஸ், ஷசாங் சிங், யான்சன் 5 6 7 யான்சன். ஆமா. சோ 8 வந்து ஒமர்சாய் வேற ஆடுவாங்க. சோ ஒமர்சாய் 8 இல்லனா ஒமர்சாய் அந்த மேல கீழ அடிப்பாங்க அதுக்கு ஏத்த மாதிரி 8ல. அப்புறம் பிரார் 9, பிரார் 9, அர்ஜிப் 10, சால் 11, வைசாக் விஜயகுமார் இம்பாக்ட். either லாக்கி ஃபர்கியூசன் ஆர் வைசாக் விஜயகுமார். ஏன்னா இப்போதைக்கு 3 ஃபாரினர்ஸ் எடுத்துப்போம். வேணும்னா லாக்கி அடிப்பாங்க, இல்லனா வைசாக் விஜயகுமார் இல்ல யாஷ் தாக்கூர் போட்டுக்கோங்க. கரெக்ட், நானும் ஓகே. ஓகே மேபி ஸ்டார்டிங் ஆடுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு வதேராக்கு படலனா கஷ்டப்படுவாங்க நடுவுல மாத்தறதுக்கு. மேபி அவங்க ஆனா ஆப்ஷன் இருக்கு, ஒமர்சாய் மேல அனுப்பிச்சிடுவாங்க வேணும்னா. அதான் திடீர்னு அடிக்கலாம். 2 வாக்கியஸ் ஆடிடுவாங்க. 2 வாக்கியஸ் நல்ல பவுலர்.
ரெண்டு வருஷம் ஓகே தான்டா. மார்க்கோ யான்சன் இருக்கா, அல்ஸ்டார் இருக்கா, மூணாவது லெஃப்ட் ஆர்ம் ஆடணும்னு சொல்லல. லெஃப்ட் ஆர்ம் சேவர் எங்க எடுத்துட்டு போறான், ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் வச்சுட்டாடா. மேக்ஸிமம் ஆட மாட்டாங்க. ஆனா ஒமர்சாய் 8 ன்னு சொல்ல, நான் ஃப்ளோட்டரா வச்சுப்பாங்க. ஏன்னா போன வாட்டி அவங்க அப்படியே யூஸ் பண்ணாங்க அவன. கரெக்ட். நானும் ஒமர்சாய் ஒண்ணும் பண்ணல, அவனுக்கு பேட்டிங் கிடைக்கல. ஆப்கானிஸ்தான்ல நம்பர் 3 ஆனான்டா அவன். ஆப்கானிஸ்தான் நம்பர் 3 ஆனான். அவனுக்கு போன வருஷம் இவங்க யூஸ் பண்ண விஷயம் சொல்றேன். அவனுக்கு பேட்டிங் கிடைக்கல, அப்படியே விட்டுருவானுங்க கீழே. தேவைப்பட்டா பவர் பிளேல போலிங் போட்டுட்டு இருந்தான். ஏன்னா அவங்க ஹர்ஷ்தீப் பின்னாடி வச்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு ஓவரோ இல்ல மேல கொடுத்துட்டு ஒமர்சாய் வச்சு ஸ்டார்ட் பண்ண விட்டு இருந்தாங்க. அப்ப அப்படி நேல் வச்சு ரெக் பண்ணலன்னா ஒமர்சாய் நம்பர் 4 ஆட வச்சுட்டு கீழே கூட நீங்க யாராவது ஆடிக்கலாம் வேணும்னா. ஓகே ஓகே. சோ இதுதான் மேக்ஸிமம் இருக்கும். யாருமே சான்ஸ் தரல. நானும் தரல. சரி எப்படி நடக்குதுன்னு பாப்போம். போன வருஷமும் யாரும் தரல, இதே டீம் தான் ஆடினாங்க. ஆனா போன வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போன வருஷம் பாப்போம். கரெக்ட். ஓகே சரி ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு டீம் அடுத்து உங்களை சந்திக்கிறோம். பை 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 பை. ஊர்ச்சிட்டி பயவல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனை இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்